கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம இந்த உலகத்துல என்கவுண்டர்ஸ் பண்ண 5 ஏலியன் சம்பவங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ நியூ மெக்சிகோல இருக்கிற ரோஸ்வெல்ன்ற இடத்துல தான் நடந்திருக்கு. இது நடந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1947. அந்த வருஷம் ஒரு மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரோஸ்வெல்ல வந்து கிராஷ் ஆயிருக்கு. அஃபிஷியல் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு என்ன குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெதர் பலூன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நெறைய பேர் வந்து அது ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இந்த இன்சிடென்ட் தான் யுஎஃப்ஓ பத்தின நெறைய தியரீஸும், இன்வெஸ்டிகேஷன்ஸும் வர காரணமா இருந்திருக்கு. செகண்ட் சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுகேல இருக்கிற ரெண்டல்ஷம் ஃபாரஸ்ட் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. இது நடந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1980ல. ஒரு பல இரவுகளா யுஎஸ் மிலிட்டரி பெர்சனல் ஒருத்தரு ஆர்ஏஎஃப் ஃபுட்பிரிட்ஜ்ல இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு விதமான வித்தியாசமான இல்ல ஸ்ட்ரேஞ்சான லைட்ஸ்லாம் பார்த்ததாவும், இந்த காட்டுக்கே சம்மந்தம் இல்லாத மாரி ஒரு கிராஃப்ட்ட பார்த்ததாவும் சொல்லியிருக்காரு. இந்த ஈவென்ட் வந்து இன்னுமே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயமா இருந்துட்டு வருது. அதுவும் இந்த ஈவென்ட்ட வந்து பிரிட்டன்ஸ் ரோஸ்வெல் அப்படின்னே சொல்லி ரெஃபர் பண்றாங்க. 3வது சம்பவம் எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏல இருக்கிற ஃபீனிக்ஸ் லைட் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. இது வந்து நடந்த வருஷம் 1997. இந்த சம்பவம் தான் இருக்கிறதுலே நெறைய பேரால யுஎஃப்ஓ விட்னஸ் பண்ணதான்னு சொல்லி இருக்கு. கிட்டத்தட்ட அரிசோனால இருக்கிற 1000 பேர் வந்து இந்த மாரி வி ஷேப்ல ஒரு லைட் ஃபார்மேஷன நாங்க வானத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நெறைய வீடியோஸும் இருக்கு. என்னதான் மிலிட்டரி கிட்ட இருந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்திருந்தாலும், அது ஒரு ஃபிளார்ஸ் தாங்க. ஏர்கிராஃப்ட்க்காக அது ஒரு மிலிட்டரி ஃபிளார்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் குடுத்திருந்தாலும், நெறைய பேர் என்ன நம்புனாங்கன்னா, அது இந்த உலகத்தையே சார்ந்த மாரி இல்ல. அது வேற ஏதோ உலகத்துல இருந்து வந்த மாரி இருந்தது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொன்னாங்க. 4வது சம்பவம் எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல இருக்கிற வேலன்சோல் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. இது நடந்த வருஷம் வந்து 1965. விவசாயி மோரிஸ் மாசின்றவரு அவரோட லாவெண்டர் ஃபீல்ட்ல யுஎஃப்ஓ லேண்ட் ஆனதாவும், அதுலேருந்து 2 வித்தியாசமான பீயிங்ஸ் வந்ததாவும் அவர் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவமே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயமா இருந்துட்டு வருது. 5வது சம்பவம் எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில்ல இருக்கிற வரிங்னா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. இது நடந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1996. இதுல வந்து 3 இளம் பெண்கள் வந்து வரிங்னான்ற டவுன்ல விசித்திரமான கிரீச்சர்ஸ் பார்த்ததா கிளைம் பண்றாங்க. பிரேசிலியன் மிலிட்டரி வந்து அந்த கிரீச்சரை புடிச்சதாவும் ஸ்டோரி வந்து இன்னுமே சீக்ரெட்டா தான் இருந்துட்டு வருது. இந்த இன்சிடென்ட்டை பிரேசிலியன் ரோஸ்வெல் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்றாங்க. ஏன்னா இதுவுமே அந்த அமெரிக்கன் கேஸ் கூட நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கு. அமெரிக்கன் ரோஸ்வெல் இன்சிடென்ட்டோட நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கு அப்படின்றதுக்காக இத பிரேசிலியன் ரோஸ்வெல் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்றாங்க. ஓகே காய்ஸ், இந்த மாரி ஏலியன் என்கவுண்டர்ஸ்லாம் இன்னும் நெறையவே பார்த்ததா நெறைய பேர் சொல்றாங்க. பட் இன்னுமே அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயமா, ஒரு அஃபிஷியலா ரிப்போர்ட் பண்ணாத ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய்.